ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னா, பிரபு, ஜெயராம் காளிதாஸ், அர்ச்சனா இவங்க நடிப்பில் அமுதேஸ்வர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மீன் குழம்பும் மண்பானையும். மீன் குழம்பும் மண்பானையும் இந்த படத்தோட கதை என்னென்னா, காரைக்குடியில் ஒரு செட்டிநாடு, அதாவது அப்புச்சி வந்து என்ன பண்ணுறாருன்னா கல்யாணம் பண்ணிடுறாரு. அவங்க குழந்தை பிறந்தாரு. அதே நேரத்தில் அவங்க மனைவி இறந்துறாங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்காக காரைக்குடி இல்லாமல் ஃபாரின் போகிறாரு. ஃபாரினில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாரு. அவரும் பெரிய லெவலுக்கு பெரிய ஹோட்டல் வச்சு பெரிய லெவலுக்கு வந்துடுறாரு. தன்னோட பையனை ஃபாரினில் உள்ள கல்ச்சர் படி வளர்க்குறாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்குற விஷயம் நம்ம ஊர் கல்ச்சருக்கு, காரைக்குடி கல்ச்சருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதனால் அவர் ஃபீல் பண்ணி ஒரு ஞானியை போய் பார்க்குறாரு. என் பையன் நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, என் மேலே பாசமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானி சில ஐடியாக்கள் கொடுத்து 2 பேரோட ஆத்மாவையும் மாற்றிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க படம் தான் இந்த மீன் குழம்பும் மண்பானையும். இந்த படத்தோட ஹீரோ ஜெயராம் காளிதாஸ், நம்ம ஜெயராம் சாரோட பையன். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. இவர் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டேஜில் தளபதியோட மெமிக்ரிலாம் பண்ணி அட்டகாசம் பண்ணார். அதனாலே இவர் மேலே ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை அவர் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுருக்காருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபாரின் கல்ச்சர் உள்ள ஒரு பையனாகவே சூப்பராக நடிச்சிருக்காரு. சில இடத்துல வெறுப்பு வர சீன்களாக இருக்கட்டும், அவங்க அப்பா மேலே பாசமாக இருக்கட்டும், அதை காட்டிக்காத விதமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதே செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் வந்து அந்த 40 வயசு, அதை தன்னோட அப்பாவோட ஆத்மா அவருக்குள்ளே போனால் எந்த கேரக்டர் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ சூப்பராக, ஒரு மெச்சூர்டான கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு பெரிய பாராட்டுகள், பெரிய ஃபியூச்சர் இருக்குது. எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவாகவே இந்த படத்தில் வந்திருக்காரு. மக்கள் திலகம் பிரபு சார், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. இந்த படம் அவரோட கெரியரில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோவும் கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க காளிதாஸுக்கு அப்பாவை வர கேரக்டரில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதுவும் காரைக்குடியில் இருந்து வந்து மலேசியாவில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கும்போது அந்த பில்டப் இல்லாமல் நம்மளோட கல்ச்சரில் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துவோமோ, அந்த பாணியாக இருக்கட்டும், அந்த டயலாக்காக இருக்கட்டும், அந்த வருவாக போவாக இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பாசத்தை அழகாகவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தன்னோட பையன் என்கிட்ட வந்து ஒழுங்காக பேசலையே, என்னை வந்து பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்குற விஷயமா இருந்தாலும், அந்த குழந்தைத்தனமான ஒரு அழுகையாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் விஸ்வரூபமே எடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 40 வயசு ஆள் உடம்புல 19 வயசு ஆத்மா உள்ளே போனுச்சுன்னா என்னென்ன அட்டகாசம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் கலாட்டாவாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவரோட சீன்ஸ் எல்லாமே பெரிய காமெடியும் உள்ள திணிச்சு பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் பிசிறு தட்டி இருக்கும், கொஞ்சம் கூட உட்கார முடியாமல் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்காரு பிரபு சார். இந்த படத்தோட கதையோட பெரிய ட்விஸ்ட்டே உலக நாயகன் கமல் சார் அவர்கள் தான். ஏன்னா அவர் வர அந்த இன்டர்வல் டைம்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த ஆத்மாவை சேஞ்ச் பண்ணுறவரே நம்ம உலக நாயகன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். இவர் ஞானியாக வந்தார், என்னடா இவர் ஞானியா அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான அர்த்தத்தை காமெடியாகவும் யோசிக்கும் விதமாகவும் கிளைமேக்ஸில் நம்மளுக்கு சொல்லிட்டு அழகாக ஃபயராகவே போயிடுறாரு உலக நாயகன். இந்த படத்தோட ஹீரோயின் அர்ச்சனா, அவங்களும் சூப்பராக ஃபாரின் காலாக செம்மையாக நடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. டிமான் சாரோட மியூசிக், கண்டிப்பாக அதில் வந்து அவரோட மியூசிக் பெரிய அளவு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மீன் குழம்பும் மண்பானையும் அந்த சாங் வந்து சூப்பராகவே இருக்குது. அதுவும் ஃபாரினில் ஆடுற விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பர், பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. டிமானோட மியூசிக் பெரிய பக்கம்பலமாக இதில் அமைஞ்சது என்னென்னா வந்து காமெடிக்கு, அதாவது பாஸ்கராக இருக்கட்டும், ஊர்வசி மேடமாக இருக்கட்டும், தளபதி தினேஷ் அவர் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து அவரோட டைலாக் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆடியன்ஸு. தயவு செய்து வேறு இயக்குனர்கள் இவரை நல்ல நிலைமையில் யூஸ் பண்ணால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவரை வேறு படத்தில் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா டெக்னீஷியன்ஸ் அவங்க ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஃபாரினில் படம் முடித்த காட்சிகள் எல்லாமே நம்ம காரைக்குடிய உள்ள மக்கள், ஃபாரினில் வாழ்கிற மக்கள் வந்து இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிறத சூப்பராக அழகாக படம் முடிச்சு கொடுத்துருக்காங்க கேமராமேன். இந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன் மற்றும் கேரக்டர் எல்லாரையும் வச்சு இயக்கியிருக்காரு அமுதேஸ்வர். இவரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாராட்டுகள் தாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் எங்கேயோ முடிச்சிட்டார், அது ஒன்று கன்ஃபார்மு. அதை வந்து காமெடியாக சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நம்ம தப்புச்சோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உஷாராக இருந்திருக்காரு. முக்கியமாக வந்து காரைக்குடி சைடில் உள்ள விஷயங்களை வந்து இப்படி உள்ள மக்களுடைய அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த டைலாக்காக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு சொரத்தே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் காமெடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டியாகவே பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். இன்னும் அவர் நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்தமாக மீன் குழம்பும் மண்பானையும் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி
காரைக்குடி சமையல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படமும் நம்மளுக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு, டேஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக தமிழ் சினிமாவில் நடக்கிற நியூஸ் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா ஃபேஸ்புக்கில் கலக்கல் சினிமா பேஜ் ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.